கரெக்டாக காலையில் 6:35 கரெக்டாக இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறோம். என்னடா பக்கத்தில் இருக்கோம் காரில். இது வந்து குட்டி கார், மஞ்சுவோட காரில் போயிட்டுருக்கோம். பக்கங்கிறதுனால சரி மஞ்சுவோட காரில் போவோமேன்னு சொல்லி போயிட்டுருக்கோம். தர்ஷே காலையில் இருந்துச்சுட்டேன். தர்ஷா அம்மா பாரு இங்கே இருங்க எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி தங்க நடி. எங்கடா போகிறோம்? அது வந்து இதுடா செடிக்கு தண்ணி மருந்தடிக்கிறது. எப்படின்னா அப்படி கடியே சரிடி தங்கம்மா வேலை இருக்கு அதில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் நேற்று நைட்டு வந்து அக்காட்டையும் மச்சான்ட்டையுமே சொல்லவே இல்லை வரோம் அப்படின்ட்டு. இவங்க கடைக்கு போயிட்டாங்க நைட்டு. சொன்னேன் நானே மறந்துட்டேன். அப்புறம் காலையில் இப்போ தான் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். இப்போ அறந்தையும் வந்துட்டோம். அப்படியே போயிட்டு இருக்கோம். சிவகங்கை இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க போகிறோங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எஸ், நான் நேற்று போட்ட வீடியோலேயும் நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. நாளைக்கு வந்து கொடுக்க போறீங்க. இல்லை யோகாக்காவோட அம்மா அப்பாவுக்கு தானே கொடுக்க போறீங்கன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க. கொடுக்க மாட்டோம், ட்ரெஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அம்மா அப்பாவுக்கு கொடுப்போம். அவங்க அக்கா 2 பேர் இருக்காங்க, மச்சா இருக்காங்கல்ல பங்காளி, அவருக்குலாம் கொடுப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அப்படியே அண்ணனுக்கு சேர்த்து சொல்லிடுவோம். 2 பேர் சேர்ந்தா கூப்பிடணும். ஸோ அப்படியே அண்ணனுக்கு அந்த மாதிரி. அதனால தான் இன்னைக்கு சிவகங்கையில் கொடுத்துட்டோம்னா இங்கே சிவகங்கை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒத்தியாயிரும். அடுத்து வந்து நான் 3ஆம் தேதிக்கு மேலே சொல்லியிருக்கேன் வீடியோவில் ஒரே சுற்றிக்கிட்டு இருப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு திருப்பூருக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அது எப்படின்னு தெரியல. ஏன்னா அது மாறினாதான் அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பூர்லேயும் பத்திரிக்கை கொடுத்துடலாம். ஒரு வேலையாக முடிஞ்சிடும். எனக்கு வரும்போதே முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். தூக்கம் வருது. மேலே சாயிறாங்க, சாய மாட்டேங்கிறான் என் மேலே. இந்த காரில் வந்தாக்கா உனக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏசிய போடு காலையிலே ஏசிய போடு. தூக்கம் தான் படுத்து கொடப்பட்டு அம்மா மேல படுக்க மாட்டேங்க. சரி ஓகே வாங்க போலாம். சிவகங்கைக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அக்கா மச்சான் வீட்டுக்கு. தம்பி பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்க. அப்பப்ப எந்திரிச்சு பாப்பான். ஐயோ தட்டு பழம்லாம் இருக்கா, அது டம்முன்னு கேக்கு. ஓகே பக்கத்துல வந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஆமா வீட்டுக்கு போயிட்டு காட்டுறோம். மாமா வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். அக்கா அங்க அம்மாவை கூட்டிட்டு வரீங்களான்னு கேட்டோம். அங்க அது எந்த ஊருன்னு தெரியல. அக்காவோட வீடு இருக்குல்ல அங்க அங்க கூட்டு வரீங்களான்னு கேட்டோம். பரவாயில்லடா இங்கேயே கொடுத்துட்றா எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருவோம். அப்புறம் அண்ணியோட அக்கா 2 பேருமே வேலைக்கு கிளம்பிட்டாங்களா. அதனால நீ அம்மாட்டே கொடுத்துருன்ட்டாங்க. அதனால அம்மாட்டே கொடுத்துடலான்னு சொல்லி அவங்களுக்குலாம் கொடுக்கலன்னு கண்டிப்பா கேட்பீங்க. அதனால சொல்லிடுறோம். சொல்லிட வேண்டியது. ஆமா சிவாத்தாச்சி மதுவத்தாச்சி எல்லாருமே பால் காட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு. அண்ணன் வீட்டுக்கு இப்பதான் வந்துகிட்டு இருக்கோம். கரெக்டா வந்தாச்சு. செட்டு போட்டு இப்பதானே வரும். ஆமா அதான் வித்தியாசமா தெரியுது வீடு. வீடு திறந்தான் கிடக்கான யாரும் இல்லை. இப்படி ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே இல்லை இருந்து அதான் தேடுறான். கூப்பிடுறா. யார் அத்தையா? நீதான் ஓப்பன் பண்ணிக்க. யாரு இந்த ஃபேமிலி? அம்மா அப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடு. மொத்தமா வச்சிருயா. அம்மா அப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து. ஏன் அண்ணன் எல்லாருக்குமே வைக்கலாம்ல. சிண்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டியா? சிண்டு எடுத்து வந்து சிண்டு இல்லை அவனை வீட்டில் போய் கொடுத்துருவோம். வீட்டில் பத்திரிக்கை கொடுத்துருவோம். உன் சட்டை சைஸ் 40 தான் எடுத்திருக்கேன். சேருமா? சேரும். கேன் பேக் எடுத்துட்டு இல்லையோ? கேன் பேக் இல்லை, அதில் சில்லறை இருக்கும். 100 ரூபாய் சில்லறை வச்சிருக்கேன். என்ன பர்ஸ்ல காருக்குள்ள கிடக்கு. இது பைக்குள்ள
இந்த வண்டி வாங்குமா? இந்த வண்டியா ஏன்டா நல்லா இருக்கும்டா வண்டி வாங்குண்டா. உனக்கு எந்த வண்டி? அந்த வண்டிக்கெல்லாம் வேணா அப்பா வந்து சொத்தையும் விற்காலும் பத்தாது தெரியுமா? அந்த வண்டி அப்படி காசு வருது. சரி வண்டியில சும்மா எப்படி எனக்கு தானே நான் இங்க இருந்து எல்லாரும் பால் காய்ச்சிக்கு வந்து குடும்பத்தோட சிவாதாச்சி மதுவதாச்சி எல்லாருமே கண்டிப்பா பால் காய்ச்சி வந்துடணும். அவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. மாமாவுக்கு சொல்லிக்கிறேன் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துருவாங்க எல்லாரும். எல்லாருமே வந்து வேலைக்கு போயிருக்கனால இங்க வச்சு கொடுக்க எல்லாரும் வேலைக்கு போயிருக்கனால அத்தை இங்க இருக்கனால இங்க கொடுக்கணும். வீட்டுல போய் தான் கொடுக்கணும். அம்மா இங்க இருக்கனால இங்க வச்சு கொடுத்துருவாங்க. அத்தை இங்க இருக்கனால இங்க கொடுக்குறோம். மாமாவும் வேலைக்கு போயிட்டாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போய் 3-4 மாசம் ஆயிடுச்சு. வீட்டுல வச்சு கொடுத்தாச்சு. குடும்பத்தோட எல்லாருமே வந்துருங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. காது கேட்காது. ஒரு பத்திரிகை கொடுக்கணும் இல்ல. நான் சும்மா தாண்டா வாடா அண்ணி வீடியோ எடுக்கிறாரு. நான் எடுக்கிறேன், நீங்க கொடுங்க. ராமட கொடுங்க. யார் வாங்கினா வாங்க சும்மா பிடிச்சீங்களா? சரி இங்க வாடா வாடா தசை இங்க வா. பிடி தட்ட பிடி. இரு நான் அம்மாட்ட கொடுத்துட்டு வரேன். நீ வாங்க அம்மா நீ வாமா. இந்த அப்படி பிடிச்சுக்கோ. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் அப்படி அப்படி அண்ணா நீங்க பால் காய்ச்சி சொல்லணும் இல்லை. இருந்தாலும் இதுக்கு சொல்லணும். பங்காளி வீட்டுக்கு பத்திரிக்கையே வைக்க கூடாது. வைக்க கூடாது. இருந்தாலும் சும்மா முறைக்காண்டி அந்த பைய எடுத்துமா. அப்படியே அதுல ட்ரெஸ் வச்சு அதுல சிந்தி சட்டை இருக்கு. சிந்தி இருக்கு பத்திரிக்கை இருக்கு. பாட்டு கேக்குதா? என்ன பாட்டு பாடு? என்னடா பாட்டு? அப்படியே நிக்கியா சொல்லு. கார் எடுத்துட்டு வந்தாச்சு. வந்தா ஒரு கார் எடுத்துட்டு வந்தாப்ல. ஆமா என்னது சார்? மைக் காரா? பத்திரிக்கை கொடுத்து முடிச்சாச்சு. கிளம்பியாச்சு. நேற்று எல்லாரும் கமெண்ட்லேயே வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸில் வந்து ராமியாவுக்கு தான் கொடுக்க போறீங்க, அத்தை சாரி எனக்கு அத்தை தான், அத்தை மாமாவுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. கரெக்டு தான். அதனால தான், ஏன்னா அவங்க எல்லாம் சேலை தைக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் வீடியோவில். அதனால தான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம் எல்லாருக்கும். இதுக்கப்புறம் கொடுக்குற பத்திரிக்கை எல்லாமே வீடியோ எடுக்குமா எங்களுக்கு தெரியல. ஆமாம். ஸோ சில இடத்துல எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுப்போம், சில இடத்துல எடுக்க முடியாத இடத்துல எடுக்க முடியாது. பட் சொல்கிறோம், ட்ராவல் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். எங்கெங்கே போகிறோம் எங்கெங்கே வாரோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக போட்டே ஆகும். இப்போ சிவகங்கையிலேருந்து அண்ணனுக்கு கொடுத்து அண்ணன் கடைக்கு போகிறோம்னா நாங்கள் கிளம்பிட்டோம். டக்குன்னு மணி 9:30 ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம கிளம்பிட்டோம். இங்கே வந்து இப்போ எல்லாருக்குமே பத்திரிக்கை வந்து வச்சாச்சு. அத்தை மாமாவுக்கு தனியாக. ஸோ அவங்க எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சு கொடுத்தாச்சு. நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ மை எங்கன்னு கேட்பீங்க கண்டிப்பாக. ஐயா ஸ்கூலுக்கு போயிட்டாரு. கரெக்டாக நாங்கள் போகிறோம். அண்ணன் கொண்டு போய் விட போயிட்டார். அவன் கொண்டு போய் விட போயிட்டான் ஸ்கூலுக்கு. ஆனால் அவன் நாங்கள் வரதுக்கு முன்னாடி இருந்தானா ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டான். ஏன்னா எக்ஸாம் நடக்கிறனால கிளம்பிட்டேன். நான் இன்னைக்கு லீவு தான் நினச்சானா. பட் ஆனால் நான் போக முடியல அப்படின்ட்டான். நல்லபடியாக கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போகிற பயணம் தான். தென்காசி போயிட்டு அங்கே 2-3 வேலை இருக்குது. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு, தம்பிக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கை கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே வீடியோ ஒன் பை வீடியோ போவோம். நம்முடைய வீட்டு வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட கதவு மட்டும் இன்னைக்கு போட்டாங்கன்னா பெயிண்ட் எடுத்து, ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்து ஜாமான் வாங்குற வேலை தான் பேலன்ஸ். ஆமாம். இப்போ இன்னும் ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் மட்டும்தான் இன்னும் லைட் வாங்கலை. மிச்சம் எல்லாத்துக்குமே லைட் வாங்கியாச்சு. மிச்சம் 2 லைட் ஆர்டரும் போட்டாச்சு. அதோட அன்பாக்சிங் எப்படின்னு தெரியல. நாங்கள் ஊரில் இருக்கோம். இங்கே கீரமங்கலத்துக்கு வந்துடும் அந்த லைட் எல்லாமே. நான் இங்கே தான் ஆர்டர் போட்டிருக்கேன். அதனால கீரமங்கலத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஓகே. பெட்ரூம் லைட்டும் ஹாலுக்கு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பெயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு என்ன கலர்ல வச்சா இந்த டிசைன்ல வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு வாங்கலாம்னு சொல்லி முடிவுல இருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? போயிட்டே அப்படி முடிப்போம். இப்போ எங்க போறோம் அப்படின்னா, நேரா கீரமங்கலம் அறந்தாங்கி போறோம். அறந்தாங்கில ஒரு ஷூட் இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே கீரமங்கலம் போறோம். ஸோ
ஸோ அதை அப்படியே நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம் கண்டிப்பாக. திஷ்டி பொம்மை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கணும், அதனால திஷ்டி பொம்மை வாங்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு. இந்த 3 கொம்பு வச்சிருக்கல இதான். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறந்தாங்கில சத்யாவுக்கு போய் வீடியோ எடுத்துட்டு இங்கே ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, அதை கேட்கறதுக்கு லெச்சு போயிருக்கிறாங்க, தர்ஷனும் லெச்சு போயிருக்காங்க. கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி தராங்களாம், அதனால் அப்படியே தர்ஷனையும் நம்ம சேர்த்துவோம். ஓகேவா, பேட்மிண்டனில் சேர்த்து விட்ருவோம் தம்பியுமே. அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க போயிருக்காங்க, உள்ளே போயிருக்காங்க, நான் உட்காந்துருக்கோம். ஸோ நல்லபடியாக பத்திரிக்கை எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து வெளியூர் சொந்தக்காரங்க அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குற மாதிரி இருக்குது நம்ம. ஸோ அதெல்லாம் எப்படி வீடியோ எடுக்கும்போது வீடியோ யார் யாருக்கெல்லாம் எடுப்போங்கிறோமோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருவோம். வீடியோ காமிச்சு கொடுத்துருவோம். வீடியோ எடுக்க முடியாத பட்சத்துக்கு இன்ஃபார்ம் நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம். எங்கெங்கெல்லாம் போகிறோம், எந்தெந்த யூடியூபர்ஸ்க்கெலாம் கொடுக்குறோன்னு பாருங்கள். நிறைய பேர் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொடுக்குற மாதிரி தான் பிளான் வச்சுருக்குறோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வீடியோ வருது அப்படின்னு தெரியல. நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் தான் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.